நம்மளை பார்த்து கேட்கறாங்க இபி டிபார்ட்மெண்ட் சரியில்லை. இபி எத்தனை நாள்? 30 நாள் நம்மளை பார்த்து கேட்கறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதலமைச்சரையும் எங்களுடைய அமைச்சரையும் பார்த்து கேட்கறாங்க. இதற்கு ஊடகங்கள் மூலியமா மக்கள் முன்பு நாங்க இந்த கொஸ்டினை கேட்கிறோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து 2 பெரிய டிபார்ட்மெண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க? ஊழலால் கரைப்படைந்து இபி டிபார்ட்மெண்ட்டை ஒழிச்சு அதுல ஒருத்தர் செந்தில் பாலாஜினுக்குன்னு ரெண்டு துறையை கொடுத்தாங்க. அதாவது அதிமுகவோட ரொம்ப ரொம்ப மன வலிமை குறைந்து டிப்ரெஸா இருக்கக்கூடியவங்க யாருன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஜெயிச்சு, இவங்க சொல்றாங்களே கொள்கை கட்சின்னு சொல்றாங்கல்ல, ஜெயிச்சு 10 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க. 10 வருஷமா கலைஞர் கூட இருந்தவங்க எத்தனை பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வேலை செஞ்சாங்க? தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் எவ்வளவு நிறைய பேர் வித்திருக்காங்க. கரூர்ல KP பழனிசாமி அவர்கிட்டும் இந்த மாதிரி நிறைய பேர். அவங்க எல்லாம் வந்து ஜெயிச்ச பிறகு அமைச்சராக்கப்பட்டார்களா? கலைஞர் கூட இருந்தவங்க அமைச்சராக்கப்பட்டாங்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையா இருந்தவங்க அமைச்சராக்கப்பட்டாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஜெயிக்கணும்னு மக்கள் விரும்பின எதுக்காகனா ஒரு நல்ல நிர்வாகிக்காக. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கிடையாது. தலைவர் யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள். இவங்கெல்லாம் தலைவர்கள். நிர்வாகியா வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க, தலைவரா ஆகணும்னு தேர்ந்தெடுக்கல. ஆனா நிர்வாகி ஆனவனை என்ன பண்ணாரு? ஊழல்லையே ஊறி போன திரு செந்தில் பாலாஜிக்கு இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்து மது ஒழிப்பின் ப்ரொஹிபிஷன் லிக்கர்னு சொல்லக்கூடிய மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் கொடுத்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி மாசத்துக்கு 1500 கோடி ரூபாய் வசூல். இபி டிபார்ட்மெண்ட்ல நிலக்கரியை அன்று வேலை பண்ணி வாங்கி வருஷத்துக்கு மட்டும் 1000 2000 கோடி ரூபாய் ஊழல். டிரான்ஸ்பார்மர்ல ஊழல். இதெல்லாம் நம்ம சொல்லல, மாதிரி நிறுவனங்களிலும் அறப்போர் இயக்கமும் ஒவ்வொரு டெண்டர்லும் தூக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அது படிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? அப்ப இந்த இபி டிபார்ட்மெண்ட்டும் மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஏன் வந்து ஒளியில? நம்மளை பார்த்து கேட்கறாங்க இபி டிபார்ட்மெண்ட் சரியில்லை. இபி எத்தனை நாள்? 30 நாள் நம்மளை பார்த்து கேட்கறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதலமைச்சரையும் எங்களுடைய அமைச்சரையும் பார்த்து கேட்கறாங்க. இதற்கு ஊடகங்கள் மூலியமா மக்கள் முன்பு நாங்க இந்த கொஸ்டினை கேட்கிறோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து 2 பெரிய டிபார்ட்மெண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க? காலங்காலமா இருந்த பெரியசாமி கொடுத்தாங்களா? காலங்காலமா வேலை செஞ்சாங்களே திமுகல, அவங்களுக்கு கொடுத்தாங்களே பெரிய டிபார்ட்மெண்ட? கொடுத்ததே எதுக்குன்னா கொள்ளை அடிச்சு மொத்தமா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. கொள்ளை அடிக்கிறதுக்காகவே அமைச்சரவை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கினார். அதுதான் இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு சேலஞ்ச் பண்றோம், ஏதாவது 1 மெகாவாட்ல மின்துறை அமைச்சர் காசு வாங்கினார்னு சொல்ல முடியுமா? இந்த ஊடகம் முன்பு கேட்கிறோம். இந்த 30 நாள்ல என்ன மாற்றம் கேக்குறாங்க. சட்டசபையில வந்து என்ன மாற்றம் தெரியுங்களா? டிடிசிபில நீங்க 1 ஏக்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதா எத்தனை ஏக்கர்னு எத்தனை லட்சம் வாங்கினாங்க சொல்லுங்க? 45 லட்சமா? எவ்வளவு? 10 லட்சம், 7.5 லட்சம். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லுங்க. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.